வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. பெண் குழந்தைகளை வச்சுருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்களோட கவலைக்கு பதில் தரும் மாதிரியான ஒரு வீடியோ இன்றைக்கி போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க. 2 பெண் குழந்தைகள் வச்சுருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் சேமிச்சுட்டு வரேன். பட் ஆனால் எனக்கு பெண் குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினைக்கிறப்போ ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பெண் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு தான் அந்த கவலை தெரியும். ஸோ பெண் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க அவங்க எதிர்காலத்துக்கு எப்படி சேமிக்கணும், எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு, எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாத சேஃப்டியாக வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களோட எதிர்கால செலவுகள், நிகழ்கால செலவுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்தந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு பணம் தேவை அப்படிங்கிறத கண்டிப்பாக நமக்கு ஒரு கிளியர் ஐடியா எப்போதுமே இருக்கணும். நம்ம நினச்சிட்ருப்போம் பெண் குழந்தைங்க கல்யாணத்துக்கு மட்டும்தான் செலவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். இப்போ ஒரு பெண் குழந்தைகள் அப்படின்னாங்கன்னா அவங்களோட எதிர்கால செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உயர்கல்வி +2 வரைக்கும் நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுருவீங்க. ஸோ 12 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஏதாவது காலேஜ் படிக்க வைக்கணும். அதற்கு உயர்கல்விக்கு கண்டிப்பாக பணம் தேவைப்படும். அதுக்கப்புறம் அவங்களோட கல்யாணத்துக்கு நீங்கள் போடக்கூடிய தங்க நகை வாங்கணும் இல்லையா? நீங்கள் வந்து குறிப்பிட்ட பவுன் என் பொண்ணுக்கு நான் போட போகிறேன், ஒரு 2 பொன் குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா 2 பொண்ணுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ பவுன் நான் போட போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். ஸோ அப்போ தங்க நகைகள் வாங்கணும். அது இல்லாமல் அந்த பெண் குழந்தைகளுக்கு நம்ம கல்யாண செலவு பண்ணி வைக்கணும். நல்ல வரன் பார்த்து அவங்களுக்கு கல்யாண செலவு பண்ணணும். கல்யாணத்துக்கு தேவைப்படக்கூடிய சீர், அப்புறம் கல்யாண செலவு, மண்டபம் எல்லாமே ஒரு பெண் வீட்டார் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக பணம் வந்து தேவைப்படும். ஸோ உயர்கல்வி பார்த்தாச்சு, தங்க நகைகள் பார்த்தாச்சு, அப்புறம் கல்யாண செலவு. இது இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கு வேறு என்ன செலவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி பார்க்கணும், குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்தாங்கன்னா செய்முறை செய்யணும். இந்த மாதிரி நிறைய செலவுகள் வந்து இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம இப்போ அதுக்கு எந்த விதமான பிளானும் இல்லாமல் எதுவுமே சேமிப்பு செய்யாமல் அந்த பிள்ளைங்க வந்து அந்த கல்யாண ஏஜ் அடைஞ்சதுக்கப்புறம் ஐயோ எப்படி மாப்பிள்ளை பார்க்குறது, கையில் பணம் இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பாக வந்து குழப்பிட்டு இருக்கக்கூடாது. ஸோ குழந்தைங்க, ஒரு பெண் குழந்தைங்க வீட்டில் பிறந்துட்டாங்க அப்படின்னாலே பிறந்த 1 வயசுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு சிறுக சிறுக சேர்க்கணும். கல்யாணத்தப்போ பார்த்துக்கலான்னா ஒரு அவ்வளோ பெரிய பல்க் அமௌண்ட்டை உடனே பெறட்டுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு ஒரு 21 வயசுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயங்களும் நடக்க போகுது. அப்படிங்கிறப்ப இப்போ அவங்க 1 வயசாக இருக்கிறப்பவே நம்ம சின்னத லெவலில் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அவங்க அந்த கல்யாண ஏஜ் அட்டைன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பல்கான அமௌண்ட் நம்ம ஈஸியாக சேமிச்சிருக்கலாம். எந்த விதமான கவலையும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம செலவு பண்ணலாம். சரி, எப்படி அவங்களுக்கு சேர்க்குறது? 1 வயசு இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா அதுக்கு நம்ம கவர்மெண்ட்டு தந்திருக்கக்கூடிய அற்புதமான திட்டம் தான் செல்வமகள் சேமிப்பு திட்டம். ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக கேளுங்க, ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்லேயுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் உள்ளதிலே ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 8.2% வட்டி வந்து கிடைக்கிது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா 2 பெண் குழந்தைகளுக்கும் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி சிறுக சிறுக சேமிச்சுட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், 10 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த திட்டத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, பணம் அக்கௌண்ட் வச்சுக்க முடியாது. ஸோ அவங்க அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறப்ப 10 வயசுக்கு கம்மியாக இருக்கணும். என்னை கேட்டால் குழந்தைங்க பிறந்து 1 வயசில் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டோட பல மடங்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சி நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் பல்காக கிடைக்கிது. ஸோ இந்த திட்டத்தில் வந்து நம்ம பார்ப்போம் டீட்டெயில்டாக. அந்த திட்டத்தை பற்றி பார்த்துட்டு ஒவ்வொரு மாதத்துக்கும் இல்லை ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிற டீட்டெயில்டு கால்குலேஷனாக பார்க்கலாம். நீங்கள் அசந்து போயிடுவீங்க. ஸோ இப்போ அவங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. முக்கியமான விஷயம், 10 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த திட்டத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக சேர்த்துக்க முடியாது. ஸோ அதனால் 10 வயசுக்கு கம்மியான வயதுள்ள பெண் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா மறக்காமல் இன்றைக்கே போயிட்டு நீங்கள் இந்த திட்டத்தில் இணைஞ்சிருங்க. ரொம்ப ஈஸியான திட்டம், எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. இந்த திட்டத்தில் எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை, பயம் இல்லாமல் நீங்கள் சேமிக்கலாம். கவர்மெண்ட் சேவிங் ஸ்கீம் தான். இப்போ வாங்க இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 250 ரூபா நீங்கள் கட்டினா கூட போதும். ஒரு வருஷத்துக்கு 250 ரூபா உங்களால் சேமிக்க முடியாதா? கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கே நீங்கள் 250 ரூபா சேர்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா வரைக்கும் இந்த திட்டத்தில் சேமிக்கலாம். அப்போ நீங்களே திட்டம் பண்ணிக்கோங்க. மாதம் உங்களோட பெண் குழந்தைகளுக்காக நீங்கள் எவ்வளவு சேமிக்க முடியும்? உங்கள் வீட்டில் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. நான் மாதம் உங்களுக்கு 1000 ரூபா போடுறேன்னா தாராளமாக ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 12,000 ரூபா சேர்த்துடலாம் இந்த திட்டத்தில். ஸோ அப்போ மினிமமே 250 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 250 ரூபா கட்டினாலே போதும். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். மினிமம் 250 ரூபா கட்டலாம், மேக்ஸிமம் 1,50,000 ரூபா வரைக்கும் கட்டலாம். சார் இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு என்னால் 2,000 ரூபா கட்ட முடியுது, அடுத்த மாதம் 3,000 ரூபா, அடுத்த மாதம் 6,000 ரூபா, அடுத்த மாதம் 1,000 ரூபா, ஒரு மாதம் கட்ட முடியலை அப்படியெல்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன் அப்படின்னா இவங்க ஒரு வருஷத்துக்கு தான் கணக்கு பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் வந்து திட்டத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த செப்டம்பருக்குள்ளே, ஓகேவா, இல்லை அந்த ஃபினான்ஷியல் முடிகிறப்ப மினிமம் 250 ரூபா இருந்தாலும் அக்செப்டட் தான். மேக்ஸிமம் 1,50,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். 1,50,000 ரூபாயை தாண்டக்கூடாது. அதனால் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இந்த மினிமம் மேக்ஸிமம் அமௌண்ட் வர மாதிரி, இந்த ரேஞ்சுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே எத்தனை தடவைனாலும் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணால் போதும். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அடுத்த 15 வருஷத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இன்வெஸ்ட் பண்ணணும். 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் வந்து அந்த டெபாசிட் பண்ணுறதை விட்டுடலாம். 15 வருஷத்தோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு 18 வயசு ஆகிடுச்சுன்னா நீங்கள் கல்யாணம் வரப்போகுதுன்னா அந்த அமௌண்ட் என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்துக்கலாம். 15 வருஷமும் முடிஞ்சிருச்சு, ப்ளஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு, நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, இந்த அக்கௌண்ட் ஆரம்பித்து மேக்ஸிமம் 15 வருஷம் கட்டிட்டு 21வது வருஷம் முடிகிற வரைக்கும் அந்த அக்கௌண்ட் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கு வட்டியும் கிடைக்கும். இப்போ 1வது வயசுலேருந்து 15 வருஷம் கட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் 15வது வருஷத்துலேருந்து 21 வயசு வரைக்கும், 21வது வருஷம் வரைக்கும் 6 வருஷம் நீங்கள் எதுவுமே கட்ட வேணாம். அது அப்படியே அந்த அக்கௌண்ட்டில் இருந்தாலும் வட்டிக்கு மேலே கட்டி கிடக்கும். ஓகேவா? வட்டி கிடச்சிக்கிட்டே இருக்கும். 21 வருஷம் ஆச்சுன்னா முழுமையாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? எடுத்துடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து மெச்சூரிட்டி இயர் வந்து 21 வருஷம். ஆனால் நீங்கள் கட்டுறது 15 வருஷம் தான் கட்டுவீங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த 6 வருஷத்துக்கு அது நீங்கள் எந்த பணமும் கட்ட வேணாம். அது அப்படியே ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ, வட்டிக்கு மேலே வட்டி கிடைக்கும், அது மாதிரி வட்டி பெருகும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணால் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ 90,000 ரூபா, அதாவது ஒரு மாதத்துக்கு நீங்கள் 500 ரூபாயா கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 15 வருஷத்தில் 90,000 ரூபா கட்டியிருப்பீங்க. ஓகேவா? அப்போ 90,000 ரூபா கட்டினதுக்கு 15 வருஷம் நீங்கள் 90,000 ரூபா கட்டினீங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,87,000 ரூபா. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த வருஷம் 2023 நீங்கள் வந்து கட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 2044 மெச்சூரிட்டி ஆகிடும். 21 வருஷம். பாருங்கள் எவ்வளோ கிடைக்கும்? 2,77,103 ரூபா. நீங்கள் மொத்தமாக கட்டினது, ஒவ்வொரு மாதம் நீங்கள் கட்டினது 500 ரூபா கட்டியிருப்பீங்க. மொத்தமாக 90,000 தான் நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வட்டி எல்லாமே சேர்த்து 2,77,103 ரூபா. அப்போ பாருங்கள், டபுளாக கிடைக்கிது. ஓகேவா? அப்போ டபுளுக்கு 100% மேலே ரிட்டர்ன்ஸ் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1,000 ரூபா கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மாதம் நான் 1,000 ரூபா என்னால் எடுத்து வைக்க முடியும்னா ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா. அப்போ 15 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,80,000 ரூபா கட்டியிருப்பீங்க. அதுக்கு வட்டி மட்டுமே 3,74,206 ரூபா கிடைக்கும். அப்போ பாருங்கள், மொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட் 5,54,206 ரூபா. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 1,80,000 ரூபா. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது 5,54,206 ரூபா. அப்போ பாருங்கள், வட்டி எங்கிட்ட இருக்க போகுதுன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சிறுக சேமித்தாலே எங்கிட்ட போயிடலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து இதே 2,000 ரூபா கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மாதம் 2,000 ரூபா கட்டினீங்கன்னா 3,60,000 ரூபா கிடைக்கும். ஓகேவா? 15 வருஷத்துக்கு நீங்கள் 3,60,000 ரூபா கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 7,48,412 ரூபா கிடைக்கும். மொத்தமாக நீங்கள் 3,60,000 ரூபா கட்டினா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 11,08,414 ரூபா கிடைக்கும். எப்பாடா! நீங்கள் மாதம் 2,000 ரூபா கட்டினீங்கன்னா 15 வருஷம் நீங்கள் கட்டி அதுக்கப்புறம் 21 வருஷத்தில் உங்களுக்கு 11 லட்சம் கையில் கிடைக்கும். இல்லை, நான் வந்து மாதம் 5,000 ரூபா கட்டுறேன்னா நீங்கள் 15 வருஷத்தில் 9 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 18,71,031 ரூபா. இன்ட்ரெஸ்ட் மட்டுமே டபுளாக கிடைக்குது. உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 27,71,000
ரூ. 31 கிடைக்கும். அடேங்கப்பா பாருங்கள். அப்போ நீங்கள் மாதம் மாதம் எடுத்து வைக்கிற தொகைக்கு அதிகமான வட்டி. இது வந்து ஷேர் மார்க்கெட்டோ எதுவுமே இல்லை, நிஃப்டியோ எதுவுமே கிடையாது. நார்மலான சேவிங் ஸ்கீம், கவர்மெண்ட்டோட சேவிங் ஸ்கீம்ஸ். பாருங்கள் எப்படி வந்து அற்புதமாக இருக்குன்னு. ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு 1,50,000 ரூபா கட்டலாம். அதுக்கு பாருங்கள், வருஷம் வருஷம் நான் 1,50,000 ரூபா எடுத்து கட்டிடுவேன் இந்த திட்டத்தில் அப்படின்னா உங்களுக்கு 15 வருஷத்தில் 22 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. 22 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 46,77,578 ரூபா கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா? 69,27,578 ரூபா கிடைக்கும். இதோட மேக்ஸிமம் பெனிஃபிட் ஒரு வருஷத்துக்கு 1,50,000 லட்ச ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா 15 வருஷத்தில் 22 லட்ச ரூபா கட்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர அமௌண்ட் எவ்வளவு? கிட்டத்தட்ட 70 லட்ச ரூபா. 69,27,578 ரூபானா 70 லட்ச ரூபா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அற்புதமான திட்டம். ஸோ இதில் நீங்கள் பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய பெண் குழந்தைக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். மாதம் இப்போ 1000 ரூபா போட்டுட்ருக்கேன். எனக்கு தோணுச்சுன்னா நான் அதை இன்க்ரீஸும் பண்ணுவேன். எனக்கு சம்பளம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா. இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சேவிங்ஸை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெண் குழந்தைங்க இருக்காங்களேன்னு கவலைப்படாதீங்க. இந்த திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணி சந்தோஷமான எதிர்காலத்துக்கு கண்ணோக்கி இருங்க. கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.